ஓகேவா. ஈஸ்ட்டுங்கிறது என்னென்னா, இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். கோட்டையிலி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஈஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் ஈஸ்டினுடைய பணி என்னன்னு கேட்பாங்க. நொதித்தல் என்றால் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா. ஈஸ்ட் எப்படி நொதித்தல் வினையில் ஈடுபடுதுன்னு கேட்பாங்க. ஈஸ்ட்னா என்ன, அது நொதித்தல் வினையில் எவ்வாறு நொதிக்க பயன்படுதுன்னு கேட்பாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸ்ட்டுங்கிறது என்ன ஒன்றும் கிடையாது. இது பூஞ்சை வகுப்பை சேர்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி. 1 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸ்ட்டுங்கிறது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி தான் என்னன்னா ஈஸ்ட்டு. சரியா. இது பெரிய சிக்கலான கரிம வினைகளில் பூஞ்சைகளில் உள்ள நொதியானது வினைவேக மாற்றியாக செயல்படும். ஈஸ்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, பூஞ்சை படிச்சிருக்கோமா. எஸ், பூஞ்சை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல் நுண்ணுயிரி தான் ஈஸ்ட்டு. இது பெரிய சிக்கலான பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கரிம வினை நடக்குதுன்னா அந்த இடத்துல இந்த வினைவேக மாற்றியாக இந்த ஈஸ்ட்டை சேர்ப்போம். இந்த நொதிகளின் மூலம் என்ன பண்ணும்னா சிக்கலான கரிம சேர்மங்களை மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறாக உருவாக்கும். ஓகே. ஸோ பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய கரிம சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நிகழ வச்சு அதை எளிய மூலக்கூறுகளாக உருவாக்கக்கூடிய பணி தான் ஈஸ்டினுடைய வேலை. அந்த நிகழ்வுக்கு பேர் நொதித்தல்னு பேர். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, பால் எப்படி தானாகவே பால் தயிராக மாறுது இல்லையா. எஸ், கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாலில் கொஞ்சோண்டு தயிரை மட்டும் அம்மா ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணோன்னு பார்த்தோன்னா என்ன ஆகிடுது, பால் தயிராக மாறிடுது. பால் தயிராக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா தயிரில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் தான் காரணம். ஓகேவா. ஈஸ்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி. பெரிய சிக்கலான கரிம சேர்ம வினைகளில் பூஞ்சைகளில் உள்ள நொதி என்ன பண்ணுதுன்னா அந்த வினைவேக மாற்றியாக செயல்பட்டு நொதியின் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்கள்லேருந்து மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறாக உருவாக்குவது தான் நொதித்தல்னு பேர். ஓகேவா. நொதித்தல் என்றால் என்ன, ஈஸ்ட் எவ்வாறு நொதித்தல் பணியை செய்கிறதுன்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஸோ ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் நடத்திருக்கோம். ஈஸ்டினுடைய பணி எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பால் தயிராக மாறுதல். ஓகேவா. ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க். ஓகே. நெக்ஸ்ட் இயற்பியல் பண்புகள். எத்தனாலின் இயற்பியல் பண்புகள் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 1 மார்க் கொஷின். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, அதே மாதிரி 1 மார்க்லேயும் கேட்பாங்க. ஓகேவா. எஸ், 1 மார்க்லேயும் கேட்கக்கூடிய கொஷின் எத்தனாலின் இயற்பியல் பண்புகள். எத்தனால் எப்படி இருக்குது அப்படின்னா, இது இனிய மனமுடைய. ஓகே. ஸோ நல்லா ஒரு மனம் வரும். அதே டைம் நிறம் கிடையாது, எரி சுவை. ஓகே. நம்ம எரிஞ்சு போனால் ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, தீஞ்சு போன மாதிரி, அந்த வாசனை அதில் இருக்கும். கொண்ட ஒரு நீர்மம் தான் என்னென்னா எத்தனால். இனிய மனமுடைய, நல்ல ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி நிறம் கிடையாது. அதே மாதிரி எரிஞ்சிருந்தால் எப்படி ஒரு மனம் வருமோ அந்த ஒரு மனம் வரக்கூடியது தான் எத்தனால். அப்படி கொண்ட ஒரு நீர்மம் தான் எத்தனால். இது என்ன பண்ணுன்னா எளிதில் ஆவியாகக்கூடியது. எத்தனாலை திறந்து வச்சோம்னா சீக்கிரம் என்ன ஆகிடும், மேலே ஆவியாக போயிடும், சீக்கிரம் காணாமல் போயிடும், ஆவியாக மாறிடும். ஸோ இதுதான் எத்தனால். ஸோ இதனுடைய கொதிநிலை பார்த்திங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ். இதனுடைய கொதிநிலை எவ்வளவு, 78 டிகிரி செல்சியஸ். செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றணும். கெல்வினுக்கு மாற்றணும்னா 273 கூட்டினீங்கன்னா 351 கெல்வின் மாறிடும். செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னா 273 கூட்டணும். ஓகே. 78ஓட 273 கூட்டினீங்கன்னா 351 கெல்வின் வரும். ஓகே. 1 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கெல்வினாகவும் கேட்கலாம், செல்சியஸாகவும் கேட்கலாம். எத்தனாலினுடைய கொதிநிலை கெல்வினில் கேட்டால் 351 கெல்வின். 1 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். எத்தனாலின் கொதிநிலை 351 கெல்வின். எத்தனாலின் கெல்வினில் சொன்னோம்னா, கொதிநிலை கெல்வினில் சொன்னால் 351 கெல்வின், செல்சியஸில் சொன்னால் 78 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒத்த அல்கேன்களை காட்டிலும் அதிகம். ஓகேவா. ஸோ கொதிநிலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்த அல்கேன் அப்படின்னா ஈத்தேனை காட்டிலும் எத்தனாலுடைய கொதிநிலை அதிகம். ஓகே. ஈத்தேனை காட்டிலும் CH3 பாண்டு CH3ங்கிற ஈத்தேனை காட்டிலும் எத்தனாலின் கொதிநிலை அதிகம். சரி, ஈத்தேனினுடைய கொதிநிலை எவ்வளவு அப்படின்னா 184 கெல்வின்.
ஓகேவா. 184 கெல்வின். ஈத்தேன். ஸோ அல்கேன்னா ஈத்தேனுடைய கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 184. ஆனால் இதனுடைய கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா 351. ஸோ அப்போ ஈத்தேனையும் எத்தனாலையும் ஒப்பிட்டா எதனுடைய கொதிநிலை அதிகம் அப்படின்னா கெல்வினில் எத்தனாலுடைய கொதிநிலை தான் அதிகம் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் அதிக கொதிநிலை உடையது எது அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஈத்தேன் மற்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசியாக ஆல்கஹாலும் கொடுத்துருப்பாங்க. எத்தனால் இருக்கும், CH3 CH2OH எத்தனால் தான் அதில் இருக்கிறதுலே கொதிநிலை அதிகம். சரி, இது நீருடன் என்ன பண்ணுன்னா எல்லா விகிதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது. ஓகேவா, எல்லா விகிதத்திலும் இது என்ன பண்ணும், நீருடன் முழுவதுமாக கலந்துரும். ஓகேவா, இதுதான் இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புகள் ஒரு 2 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எத்தனாலுடைய வேதி பண்புகள் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வேதி பண்புகளில் ஃபஸ்ட்டு பார்க்குறது நீர்நீக்கம். ஸோ 2 வகையான நீர்நீக்கம் இருக்குது. ஓகேவா, ஸோ எத்தனால்களில் 2 வகையான நீர்நீக்கம் இருக்குது. மூலக்கூறினுள் நீர்நீக்கம், மூலக்கூறுகளுக்கிடையில் நீர்நீக்கம். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 2 வகையான நீர்நீக்கம் இருக்குது. ஓகேவா, ஸோ 2 வகையான நீர்நீக்கம் இருக்குது. மூலக்கூறினுள் நீர்நீக்கம், மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர்நீக்கம். ரெண்டுமே எப்போ நடக்குதுன்னா அடர் H2SO4 முன்னிலையில் நடக்கும். மூலக்கூறினுள் நீர்நீக்கம் 443 கெல்வினில் நடக்கும். ஸோ மூலக்கூறினுள் நீர்நீக்கம் நடைபெற்று ஈத்தீன் கிடைக்கும். ஓகேவா, மூலக்கூறினுள் நீர்நீக்கம் நடைபெற்றால் ஈத்தீன் கிடைக்கும். ஓகேவா, மூலக்கூறுகளுக்கு இடையே நீர்நீக்கம் நடைபெற்றால் ஈத்தர் கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள்.